நியூஸில் இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி பலமுறை நம்ம ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம். இப்போ எதற்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய பூசாரி மாத்திரம் இல்லை, இவர் அப்பான்னு அழைக்கிறாங்க. அப்பான்னு எதற்கு அழைக்கிறாங்க? இன்றைக்கி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயிலில் இன்றைக்கி பெண்கள் நிறையா கலந்து கொண்டு இருக்காங்க. எதற்காக இந்த சிறப்பு வழிபாடு இன்றைக்கி எது உண்டா, விசேஷம் எது உண்டா அப்படின்றத அப்பா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த கோயிலுடைய சிறப்புனா என்ன, இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களை பற்றி எவ்வளோ எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பெண்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பூஜை எதற்காக நடத்தப்படுது, யாருக்காக நடத்தப்படுகிறது? இந்த பூஜை பொதுமக்களுக்காக நடத்தப்படுகிறது. இன்னொன்று குழந்தை பாக்கியம்தான், திருமண தடம் தான். இது நம்ம எல்லா நேரத்துலையும் சொல்லியிருக்கோம். சொல்லப்படாத ரகசியங்கள் இந்த கோயில் என்ன? சொல்லப்படாத ரகசியம் என்னன்னா, நிறையா பேர் குடித்து குடும்பத்தை நாசம் பண்ணி நிறையா பேர் குடும்பம் அழிஞ்சிருக்கு. இதை இந்த கோயிலுக்கு ஆலயத்துக்கு குடியை நிப்பாட்டுறதுக்கு கணவன்மார்களை கூப்பிட்டு சரிங்களா, சிகப்பு கயிறு கட்டி விட்டு அவங்க கூட சத்தியம் வாங்கி, இனிமேல் குடிக்க மாட்டேன், என் பிள்ளை குட்டியில் பார்த்துக்கிறவேன்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. சத்தியம் பண்ணிட்டு குடிக்காமல் இருக்காங்க. அதே போல் நிறையா குடும்பத்தார்கள் பெண்கள் இங்கே விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு பலன் கிடைக்குது. நல்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இங்கே வரக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்தேன், அவங்க ஏதோ திருமண விழாக்களில் பங்கேற்கிற மாதிரி நல்ல சிரித்த முகத்தோடு கலந்துக்கிறாங்க. எதுக்காக சிரித்த முகத்தோட? கோயிலுக்கு வரக்கூடியவங்க நேர்த்திக்கடனை நேர்ந்து பல வேதனைகளை, குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், பல கவலைகளோடு. ஆனால் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் சிரித்த முகத்தோடு வராங்க. ஐயா, நீ சிரித்த முகத்தினும் எனக்கே சிரிப்பு, சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு குடும்ப விழா மாதிரி தான். அவங்க எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தான் வீட்டில் எப்படி ஒரு விசேஷம் நடக்குதோ, ஒரு சொந்த எப்படி பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்களோ, ஒரு சொந்த பிள்ளைக்கு எப்படி வளகாப்பு நடத்துகிறாங்களோ, அந்த மாதிரி தான் இங்கே வர்றாங்க, மக்கள் வர்றாங்க. அதே மாதிரி தான் திருமண தடை விளைக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, ஆனந்தமாக இருக்காங்க, குடும்ப ஒற்றுமை இருக்குது. இன்னொன்று கணவன்மார்களும் மனைவிமார்களும் சந்தோஷமாக அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு இங்கே நிறையா ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுலாம் இங்கே வர்றாங்கய்யா. மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கா சாமி? என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? என்ன மக்கள் வரக்கூடிய மக்கள் நாகதேவர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ஐயா, குடும்ப பிரச்சனைங்க, குடும்ப ஒற்றுமை, சரிங்களா. குடும்ப பிரச்சனை தீர்ந்து குடும்ப ஒற்றுமை நடக்குது. அதே போல் கடன் பிரச்சனை தீருது. அது போகணும்னா பிள்ளைகளை படிக்க வைக்கல, பணம் இல்லை, தொழில் பிரச்சனை இல்லை, கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லா பாக்கியமும் இங்கே கிடைக்குது. அதே போல் ரியல் எஸ்டேட் உள்ளவங்க இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்ணி போனாங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்டு நல்லபடியாக நடக்குது. நிறையா விஷயம் சொல்கிறாங்க. அதே போல் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம், இந்த முன்னோடைய சாபம் நிவர்த்தி ஆகுதுங்க அந்த இடத்துல சாமி. இந்த பௌர்ணமி தினத்தில் சாயந்தரத்துக்கு மேலே தான் அந்த கோயிலினுடைய வழிபாடெல்லாம் நடக்குது. எதற்கு